இந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பொண்ணு பையனும் எலியும் புனையமா அடிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு வேற ஒரு ஸ்கூல்ல இருந்து இந்த ஸ்கூல்ல புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்கா. வந்தது இவன் பக்கத்துல உட்கார வச்சிடறாங்க. அடுத்த நாள் இந்த பொண்ணு பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது இவன் பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறா. சோ அவங்க கிட்ட பேச்சு கொடுக்கலாமே பக்கத்துல வரா. அதுக்குள்ள டிரைவர் பிரேக் அடிக்கவும் அந்த பொண்ணு அவன் மேல விழுந்து அவன் சாப்பிட்டு இருக்கிற ஸ்வீட் கீழே விழுந்துருது. அங்க இருந்து தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாள் இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வரும்போது இவன் அங்க மாப்பு போட்டுட்டு இருக்கான். அப்ப அவளுக்கு வழி விடாத மாதிரி வேணும்னே அவளை வம்பிழுத்துட்டு இருக்கான். அதுல கடுப்பாகி அந்த பொண்ணு அழுக்கு தண்ணி எடுத்து அவன் மேல ஊத்திட்டு போயிடுறா. அதுல இவனுக்கு தான் ஒரே அசிங்கமா போயிடுது. சோ இவள மறுபடியும் பழி வாங்குறதுக்காக இவ கிளாஸ்ல டீச்சருக்கு பதில் சொல்லிட்டு இருக்கும்போது அவளோட சேரை பின்னாடி இழுத்து வச்சிடறான். ஆனா அவ உஷாரா அந்த சேரை நகர்த்தி போட்டு உட்கார்ந்துறா. அடுத்து ஒரு ஃப்ரீ பீரியட்ல இவன் தூங்கிட்டு இருக்கான். அவனோட விரல் இந்த ரெண்டு பெஞ்சுக்கு நடுவுல இருக்கு. இப்ப இவ வேணும்னே அந்த டேபிள நகர்த்தி அவன் கையை நசுக்கி விட்டுறா. அதுல தூங்கிட்டு இருந்தவன் திடீர்னு வலி தாங்காம கத்திடுறான். அதுல எல்லாரும் திரும்பி பார்க்கவும் அசிங்கப்பட்ட கூடாதுன்னு கத்தனதையே பாட்டா மாத்தி சமாளிச்சிடறான். பதிலுக்கு இவ இல்லாத நேரம் அவளோட பர்ஸ் எடுத்து போர்டு மேல வச்சிடறான். இவ வந்து பார்த்துட்டு அதை எடுக்க ட்ரை பண்றா. அதுல அந்த பர்ஸ் கீழே விழுந்துருது. ஆனா அதுல அவங்க அப்பா இவளுக்கு பாசமா கொடுத்த பெண்டன்ட் உடைஞ்சிருது. அதை பார்த்தது இவளுக்கு இவன் மேல கோபம் அதிகமாயிடுது. ஆக்சுவலா இவ சின்ன பொண்ணா இருக்கும்போது அவளோட அப்பா இவளுக்கு கிஃப்டா கொடுத்திருப்பாரு. அடுத்த கொஞ்ச நாள்லயே அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. சோ அவர் ஞாபகமா இப்ப இவகிட்ட இருந்தது அது மட்டும் தான். அது தெரிஞ்சது இவன் ரொம்ப ஃபீல் பண்றான். அடுத்த நாள் இவன் பாஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்கும்போது தெரியாம அந்த பால் அவன் மேல இடிக்கிற மாதிரி போயிடுது. சோ இவன் வேணும்னே தான் அவளை வம்பிழுக்கிறான்னு தப்பா நினைச்சு இவனை போட்டிக்கு வரியான்னு கூப்பிடுறா. அவனும் சரின்னு சொல்றான். இதுல இவ தோத்துட்டா மொட்டை அடிச்சுக்கிறதாவும், சப்போஸ் அவன் தோத்துட்டா கேர்ள்ஸோட ஸ்கர்ட்டை போட்டுட்டு ஸ்கூலுக்கு வரணும்னு பெட் வைக்கிறா. பார்த்தா இவனை எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமா விளையாடுறா. அடுத்து டேபிள் டென்னிஸ் ரவுண்ட் வைக்கிறாங்க. அதுலயுமே அந்த பொண்ணு தான் வின் பண்றா. லாஸ்ட் ரவுண்டா வீடியோ கேம் விளையாட போறாங்க. அதுல ரெண்டு பேருமே ஈக்குவலா மார்க் எடுத்து டை ஆயிடுது. சோ அவளும் அந்த பெட்டை சீரியஸா எடுத்துக்காம போனா போகட்டும்னு விட்டு கொடுத்துட்டு போயிடுறா. ஆனா அடுத்த நாள் பார்த்தா அவன் சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்காக ஒரு ஸ்கர்ட்டை மாட்டிட்டு ஸ்கூலுக்கு வந்துடுறான். இப்படி அவன் கூச்சமே இல்லாம வரத பார்த்து அவளுக்கு இவன் மேல ஒரு ஈர்ப்பு வந்துருது. கொஞ்ச நாள் போக போக ரெண்டு பேருமே பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. கிளைமேக்ஸ்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க காதல சொல்லிடுறாங்க.